ஸ்டூடெண்ட்ஸ். கான்வர்சேஷனில் மந்த்லி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மாதம் என்னெல்லாம் பண்ணுவோம்? மாதம் மளிகை சாமானை வாங்குவோம், அது எடுத்துக்கலாமா? பொருட்கள் வாங்குவோம். திங்ஸ்னால் பொருட்கள். ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா மளிகை சாமானம். நம்ம கேட்குறோம், நம்ம ஒரு லேடிஸு வந்து நம்ம அடுத்த வீட்டில் கேட்குறோம், இல்லை ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறப்பெல்லாம் கேட்போம் இல்லையா? உனக்கெல்லாம் மாதம் நீ மளிகை சாமான் வாங்குறியா? நான் இன்னும் எனக்கு தினம் வாங்குறேன்டி, வாரம் வாங்குகிறேன், பத்தவே மாட்டேங்குது. பரவாயில்லடி, நீ எப்படி மாதம் வாங்குற? இப்படிலாம் பேசிப்போம் இல்லையா? சரி, இதை எப்படி கொஷின் கேட்கலான்னா, மாதம் மளிகை சாமானை வாங்குறியா? சில பேர் மந்த்லி ஒன்ஸ் வாங்குவாங்க. மாதத்தில் ஒரு நாள் வாங்கிட்டு அதை அழகாக மாதம் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் படக்குன்னு தீர்த்துட்டு மந்த் எண்டில் எரிச்சல் விட்ற மாதிரி வாங்கிறதுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஹஸ்பண்ட்ஸ்க்கு எரிச்சல் வரும். என்ன பத்திரமா இன்னும் பார்த்து செலவு பண்ண வேண்டியது தானே, அப்படி இப்படின்னு ஏதாவது கமெண்ட்ஸ் வரும். பொதுவில் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். இதில் எக்ஸாம்பிள் தான். நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தங்க கிட்ட அப்படின்னு கேட்குறோம், டு யூ பர்ச்சேஸ் ப்ரொவிஷன்ஸ் எவ்ரி மந்த்? ஒவ்வொரு மாதமும் நீ வந்துட்டு மளிகை சாமானெல்லாம் வாங்குறியா? அதுக்கு ஆன்சர், ஆமாம், நான் வந்து மாதம் இந்த சம்பளம் வந்தோடனே வாங்குவோம் இல்லையா, அதனால் நான் மாதம் நான் வந்துட்டு மளிகை சாமானை வாங்குகிறேன். எஸ், ஐ பர்ச்சேஸ்னால் வாங்குறது. ப்ரொவிஷன்ஸ் மளிகை சாமானத்துக்கு ப்ரொவிஷன்ஸ் எவ்ரி மந்த், ஒவ்வொரு மாதமும் வாங்குகிறேன். அப்படி இல்லைன்னா நோ, ஐ டோன்ட் பர்ச்சேஸ் ப்ரொவிஷன்ஸ் எவ்ரி மந்த், சம்டைம்ஸ் ஐ வில் பர்ச்சேஸ். நான் மாதம்லாம் நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாலாம் வாங்க மாட்டேன். எப்போயாவது ஒரு தடவை வாங்குவேன். சில பேர் தீந்தான் வாங்குவோம் இல்லையா, எப்போது ஒரு நாள் வாங்குவோம். சில பேர் கொஞ்சம் வாங்கினாலே அது 2 மாதம் வச்சுக்குவாங்க, எப்போது ஒரு நாள் வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்படி சொல்லுவாங்க. இதே நம்ம ஒருத்தங்கிட்ட கேட்குறோம், டு யூ பர்ச்சேஸ் ப்ரொவிஷன்ஸ் எவ்ரி மந்த்? இதே நிறைய பேராக இருந்தால் ஆமாம் அப்படின்னா வி பர்ச்சேஸ் ப்ரொவிஷன்ஸ், அதாவது திங்ஸ் எவ்ரி மந்த். இல்லை அப்படின்னா நோ, வி டோன்ட் பர்ச்சேஸ் திங்ஸ் அல்லது ப்ரொவிஷன்ஸ் எவ்ரி மந்த், சம்டைம்ஸ் ஒன்லி வி வில் பை. நாங்கள் எப்போதான் வாங்குவோம். சம்டைம்ஸ் ஒன்லி வி வில் பர்ச்சேஸ். ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ஒரு மாதத்துக்கு வாங்கி போட்டாச்சுன்னா அது வரும் 2.5 மாதம் 3 மாதம், இன்னும் நடுவில் பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரிலாம் இல்லையா, வெளியில் வாங்கிக்குவாங்க சமைக்க முடியலன்னா. அந்த மாதிரி டைமில் இப்படி சொல்லிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணலாம்? லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you.